வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதவன்ஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம கிட்ட 2 டயர் இன்வெர்டர்ஸ் இருக்கு. ஒன்று டூசா பிராண்ட், இன்னொன்று கோஸ்டார் பிராண்ட். அது ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கிட்ட 2 டயர் இன்வெர்டர்ஸ் இருக்கு. ஒன்று டூசா பிராண்ட், இன்னொன்று கோஸ்டார் பிராண்ட். இந்த 2 டயர் இன்வெர்டர்ஸ் பத்தி நான் தனித்தனியாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. இந்த வீடியோவில் இது 2 டயர் இன்வெர்டர்ஸ்ல எது பெஸ்ட்னு நம்ம பார்க்க போறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொண்ட 2-in-1 டயர் இன்வெர்டர்ஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோன் மாதிரி சார்ஜ் பண்ணி ஒயர்லெஸ்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 12 volt சாக்கெட் யூஸ் பண்ணி நம்ம கார்லயோ பைக்லயோ கனெக்ட் பண்ணி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 2 பிராண்டுமே இன்வெர்டர்ஸ் தவிர வேற என்னெல்லாம் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிமிலராக தான் இருக்கு. ஒரு பவுச் கொடுக்குறாங்க, தென் ஒரு 12 volt சாக்கெட் கொடுக்குறாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுக்குறாங்க, தென் பார்த்தீங்கன்னா பல விதமான போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டுத்தோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிசைன் அண்ட் பில் குவாலிட்டியில் யார் வின்னர்னு நம்ம பார்க்கலாம். பில் குவாலிட்டியில் ரெண்டுமே சூப்பரான பில் குவாலிட்டியில் இருக்குது அண்ட் ப்ரீமியமாகவும் இருக்குது. டிசைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா இருக்குது அண்ட் சில டிஃப்ரென்சஸ் ரெண்டுத்துக்கும் இருக்குது. அந்த டிஃப்ரென்சஸ்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூசாவில் ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் இருக்குது. கோஸ்டாரில் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டூசாவில் மேலே இருக்க லைட் ஆன் பண்ணுறதுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லைட் ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டூசாவில் மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டூசாவில் 12 volt சாக்கெட் கனெக்ட் பண்ணுற போர்ட் பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருக்காங்க. கோஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அந்த 12 volt சாக்கெட் போர்ட் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்சஸ் தான். நான் சொன்ன மாதிரி இந்த 12 volt சாக்கெட் போர்ட் மட்டும் டூசால வரும். மீதி எல்லாமே சிமிலர் தான். லைட் இருக்குது, சி டைப் போர்ட் இருக்குது அண்ட் யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ டிசைன் அண்ட் பில் குவாலிட்டியில் இது ரெண்டுமே வின்னர் தான். அடுத்து நம்ம டயர் மவுத்தில் கனெக்ட் பண்ணுற நாசில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு. அந்த நாசில் பார்த்தீங்கன்னா டூசாவில் த்ரெட் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட்டை வந்து நம்ம அந்த காற்றடிக்கிற நாபில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டோம்னா இது லாக் ஆகிடும். அண்ட் கோஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நாசில் வந்து இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நம்ம டயரோட மவுத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் லாக் ஆகிடும். தென் காற்றடிச்சதுக்கப்புறம் இது ரிலீஸ் பண்ணால் அன்லாக் ஆகிடும். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா கோஸ்டாரில் இருக்க இந்த நாசில் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது காற்றடிக்கிறதுக்கு. ஒரு சில பேருக்கு டூசாவில் இருக்கிற நாசில் கூட ஈஸியாக இருக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாசில் கம்பேரிசனில் கோஸ்டார் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாசில் கம்பேரிசனில் வின்னர். இப்போ அடுத்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் கம்பேரிசன். அதாவது இந்த ரெண்டுத்துலேயும் சார்ஜிங் இண்டிகேஷன் எப்படி காமிக்குதுன்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இது ரெண்டுத்துக்குமே சார்ஜ் போடுறேன் பாருங்கள். இப்போ நான் இது ரெண்டுத்துக்குமே வந்து சார்ஜிங் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 point காமிக்குது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 point காமிக்குது. ஸோ சார்ஜ் இப்போ ஏறுது. இப்போ இந்த மிஷினை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் சார்ஜிங் இண்டிகேட்டர் கரெக்டாக காமிக்குதான்னு பார்க்கலாம். இப்போ மிஷினை நான் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா கோஸ்டாரில் கரெக்டாக அந்த 2 point காமிக்குது. ஆனால் டூசாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் சார்ஜ் பண்ணுறப்போ 1 point தான் காமிச்சிது. ஸோ சார்ஜிங் இண்டிகேட்டரில் எது பர்ஃபெக்டாக காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டாரில் தான் காமிக்குது. ஸோ இந்த கம்பேரிசன்லேயும் கோஸ்டார் தான் வின்னர். அடுத்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட சவுண்டு. இது ரெண்டுத்தில் எது கம்மியாக சவுண்டு கொடுக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டூஸை ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கோஸ்டார் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெண்டுத்தோட சவுண்ட் நீங்களே கேட்டிருப்பீங்க. இதில் சவுண்டு எதில் கம்மியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டாரில் தான் கம்மியாக வருது. ஸோ இந்த கம்பேரிசனில் கோஸ்டார் தான் வந்து வின்னர். அடுத்த கம்பேரிசனில் நான் பைக்கில் ஃப்ரண்ட் டயரில் ஃபுல்லாக காற்றை இறக்கிட்டு இது ரெண்டுத்துலேயுமே 30 ப்ரெஷர் செட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எது வந்து சீக்கிரமாக இன்ஃப்ளேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பைக் செட்டிங்ஸுக்கு மாற்றிக்கிறேன். கோஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பைக் செட்டிங்கில் தான் இருக்குது அண்ட் ப்ரெஷரும் வந்து 30ல் இருக்குது. டூசாவில் இப்போ நான் மாற்றினேன். மோட் பட்டன் யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணுறேன். பைக்குக்கு செட் பண்ணிவிட்டேன் அண்ட் ப்ரெஷரை வந்து இப்போ 30 வைக்கிறேன். ஓகே, இப்போ 30 செட் பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க நம்ம காற்றடிச்சு பார்க்கலாம். இப்போ நான் பைக் ஃப்ரண்ட் டயரில் ஃபுல்லாக காற்று இறக்கிறேன். ஃப்ரண்ட் டயரில் ஃபுல்லாக காற்று இறக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம காற்றடிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டூசா டயர் இன்ஃப்ளேட்டரில் காற்றடிச்சு பார்க்கலாம்.
நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது மாட்டுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் டயரில் ப்ரெஷர் வந்து 0ல் இருக்குது. அண்ட் நான் 30 வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் ஸ்டாப் வாட்ச் வந்து கையில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாப் வாட்ச் கையில் வச்சுருக்கேன். ஸோ இதை ஆன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ 0 to 30 இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டார் டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து 1 நிமிஷம் 8 செகண்ட் வந்து எடுத்துக்கிச்சு. அடுத்து நம்ம கோஸ்டார் பிராண்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா நான் டயரில் ஃபுல்லாக காற்று இறக்கிட்டேன். இப்போ நம்ம கோஸ்டார் டயர் இன்ஃப்ளேட்டரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸி தான். கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் 0ன்னு காமிக்கும். அண்ட் நான் 30ல் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோஸ்டார் பார்த்தீங்கன்னா 0 to 30 டயர் இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் 20 செகண்ட் எடுத்துக்கிச்சு. ஸோ இது 2 ஸ்டாரை விட 12 செகண்ட் அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஸ்பீட் டெஸ்ட் கம்பேரிசனில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் தான். ஏன்னா இது 0 to 30 இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் 8 செகண்ட் எடுத்துக்கிச்சு. அதுவே கோஸ்டார் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 20 செகண்ட் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த டெஸ்ட் கம்பேரிசனில் 2 ஸ்டார் தான் வின்னர். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ப்ரைஸ் பார்த்துடலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு சிமிலரான டிவைஸ் தான். 2-in-1 டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் தான். ரெண்டுமே 6000 mAh பேட்டரி தான். அண்ட் ரெண்டுமே சேம் ஆக்சசரிஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூசா வந்து 2900 rupees அண்ட் கோஸ்டார் பார்த்தீங்கன்னா 2500 rupees. ஸோ ப்ரைஸ் கம்பேர் பண்ணாலுமே நம்மளுக்கு வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டார் தான். ஸோ இந்த ஓவரால் கம்பேரிசனில் யார் வின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டார் தான். இது ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.